சீதா, எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருப்ப? கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்ல அத்தை, நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நீ காரணமா? என்ன சொல்ற? ஆமா அத்தை, காலையில அவரோட ஃபைல்ல டீய கொட்டிட்டேன். அந்த பத்திரம் ரொம்ப முக்கியமானதா. அதோட இன்னொரு காப்பி வாங்கறதுக்காக தான் அவரு காஞ்சிபுரம் போனாரு. என்ன சொல்ற? டீ கொட்டிட்டியா? ஆமா அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சீதா, அழாத. நீ என்ன வேணும்னா செஞ்ச? ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு. இல்ல சீதா, இது பாருமா, நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ராம் சீக்கிரமா வந்துருவான். நீ முதல்ல அழுகிறத நிறுத்து. இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீதா, நீ ஒண்ணும் பயப்படாத. உங்க சித்தி அறிவு கட்டத்தனமா வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. நாங்கெல்லாம் உன் கூட தானே இருக்கோம். நீ தைரியமா இருக்கணும். சரி இரு, நான் பால் கொண்டு வரேன். ஏய், ஐயோ, ஐயோ, நல்ல வேலை விழல. என்ன சார், ஹீரோ மாதிரி தப்பிக்க முயற்சி பண்றீங்களா? ஏதோ ஒரு தடவை ஏமாந்துட்டோம், மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சா விட்டுருவோமா என்ன? ஏய், யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்கீங்க? சொல்லுங்கடா. கத்த கூடாது. இப்படியே கத்திக்கிட்டு இருந்தீனா உன் போட்டோவுக்கு உன் குடும்ப மாலை தான் போடும். என்னடா வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம். ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடு. அத போட்டினா நீங்க இருந்து போலாம்.